அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவாரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6th இயல் 1, 2, 3 அதுக்கான கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் அனுப்பியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் டாப் 100 கொஷின்ஸ் ரொம்ப தரமான கொஷின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? போய் பாருங்கள், ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்துராமலிங்க தேவர் பெற்றோர் பார்த்திங்கன்னா உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார் அப்படின்றவங்க முத்துராமலிங்க தேவருடைய அப்பா அம்மா. இவர் பிறந்த ஊர் என்னது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். 30/10/1908 30/10/1963 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குறைவர வாசித்தான் பிள்ளை அப்படின்றது தான் இவருடைய ஆசிரியர். இவருடைய அம்மா இளம் வயதிலே இறந்ததுனால இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி இவர் வளர்க்கப்படுவார். தொடக்க கல்வி பார்த்திங்க அப்படின்னா கமுதி கிறிஸ்தவ ஃபாதரியார் பள்ளியிலும் பசுமலை உயர்நிலைப்பள்ளி ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் படிச்சுருந்துருப்பார். ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நோய் பரவும் அப்படின்னா ராமநாதபுரம் ஃபுல்லாக பிளேக் நோய் பரவும். அதனால் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா கல்வியை பாதியிலே நிறுத்திடுவாங்க. தமிழ் ஆங்கிலம் 10வது வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சொற்பொழிவு ஆற்றும் வகைக்கு அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருந்திருப்பார், நல்லா ஆங்கிலம் கற்றிருந்திருப்பார். இதில் பார்த்திங்கன்னா இவர் நிலக்கலார் ஒழிப்பிலும் ஆலை நுழைவு போராட்டம், நிலக்கலார் ஒழிப்பு ஆலை நுழைவு போராட்டத்திலலாம் முன்னின்ற வீரராக இருப்பார். வங்க சிங்கம் யார்? சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி. ஓகேங்களா? அவர்களை தம் அரசியல் வழிகாட்டினா அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ மேடையில் ஏறும்போது அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு உணர்ச்சி மிக்க பேச்சுகளை பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தலில் போட்டியிட்ட 1939 முதல் தேர்தலில் போட்டிடுவார். அதில் ஜெயிச்சிருவார். 46, 52, 57, 62 ஆகிய ஆண்டுகளில் வெற்றி பெறுவார். ஸோ எம்ஜிஆர் மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாமையே வெற்றி பெற்ற தலைவர் யார் அப்படின்னா ஐயா தேவர் அவர்கள் தான். ஓகேங்களா? 1937 பார்த்திங்கன்னா அவர் முதல்ல தேர்தல் நிற்பார் இல்லையா? அவர் ராமநாதபுரம் அரசர் சண்முகராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சிருந்திருப்பார். இந்திய தேர்தலில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும் போப்ளி அரசர் எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி அவர்களின் வெற்றியும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேடிகே தங்கமணி சொல்லியிருந்திருப்பார். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா கேடிகே தங்கமணி இங்கிலாந்தில் படிச்சுட்டு இருப்பார். ஓகேங்களா? தெய்வம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போட்டிருந்திருப்பார். அதாவது தெய்வீகம் உயிர், தேசியம் உடல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இவருடைய வேறு பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமர்தம், இந்து புத்த சமயம் மேதை அப்படின்னு சொல்லிட்டு பலவாறாக பாராட்டப்பட்டிருந்திருப்பார். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியுடைய தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்தராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னனாக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் பார்த்திங்க அப்படின்னா கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கோடையில் கண்ணனாக, பக்தியில் பரமாம்சராக, இந்திய தாய் நன்மகனாக விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தான். மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக குறிப்பிடுவார். மனிதனின் மனநிலை என்னன்னு குறிப்பிட்டிருப்பார். இருள், அருள், மருள், தெருள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக குறிப்பிட்டிருந்திருப்பார். முத்துராமலிங்க தேவர் ரிலேட்டடான லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸ் அடுத்த காணொலியில் நான் ஆன்சர் பண்ணுறேன். பாருங்கள், எந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நடுவு நரசு 1995 முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. அடுத்து இவர் சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் ஆகியவற்றெல்லாம் கற்றறிந்திருந்திருப்பார். சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்த முதல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தாலே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்னு கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். இது கேட்டிருக்காங்க ஒரு டைம் குரூப் 2 லாஸ்ட் இயர் குரூப் 2 கேட்டிருந்தாங்க. ஸோ சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டு வளர்த்தோம், கண்ணீரால் வளர்த்தோம் அவன் கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். இதை மெய்ப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அடுத்து பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வலிக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாவு வந்து இதனால தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். தன் சொத்துக்கள் முழுவதையும் வந்து 17 பாகங்களாக பிரித்து தனக்கு ஒரு பாகம் வச்சுட்டு 16 பாகத்தை 16 பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்திருப்பார். இவரை தமிழகத்தில் தொழிற்சாலை இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. உண்மையை மறைக்காமல் விடியதில் தனித்துணைச்சல் பெற்றவர் யார் அப்படின்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு பெரியார். தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்ன ஒரு திருவிக்கா. ஓகேங்களா. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுவர் யார்? முத்துராமலிங்க தேவர். வங்க நாட்டு சிங்கம் யார்? சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி. தேவரை அழைப்பது சால பொருந்தும் அப்படின்னு சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணா சொல்லியிருந்தார். அறிஞர் அண்ணாவை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 years கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அண்ணா பற்றி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக போய் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உள்ளத்தில் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது யாருடைய வழக்கம்? தேவரின் வழக்கம் அப்படின்னு சொல்லுவார் யார்? மூதறிஞர் ராஜாஜி. தேவரின் வேண்டுகோளுக்கு நேதாஜி ஐயா என்ன பண்ணிருப்பாருன்னா 6/9/1939 வந்து எங்கே வந்திருப்பார்? மதுரைக்கு வந்திருந்திருப்பார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி எனும் வார இதழை எப்போ நடத்தியிருப்பார் அப்படின்னா ஆஃப்டர் சுதந்திரம் 1947 அப்புறம் நடத்தியிருந்திருப்பார். முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் ஏராளமான தமிழர்கள் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இந்திய தேசிய இராணுவம் உருவாக்குனது இவர் நேதாஜியாக இருந்தாலும் அந்த இந்திய தேசிய இராணுவம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க தமிழர்கள் தான். ஓகேங்களா. இந்திய தேசிய இராணுவத்தில் இன்றைக்கும் தமிழர்கள் அப்படின்னா ஒரு தனி மரியாதை உண்டு. அந்த தனி மரியாதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சாயல்குடி அப்படின்ற ஊரில் விவேகானந்தரின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் பேசியிருந்திருப்பார். அந்த கூட்டத்தில் தலைவர் காமராஜர் கலந்திருப்பார். காமராஜர் என்ன சொல்லியிருப்பார்னா, இது போன்ற ஒரு பேச்சு இது நாள் வரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து சொல்லியிருப்பார். 1936 விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன்வருவார். நகராட்சி வரி செலுத்தியவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியுன்ற நிலை இருந்ததுனால முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பேரில் வரி கட்டி அதன் மூலிமா தேர்தலில் போட்டியிட வைப்பார். ஸோ அப்போ பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். எந்த ஆண்டு வந்து முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் வந்து போட்டியிட்டார் அப்படின்னா 1936 எந்த தொகுதியில்? விருதுநகரில். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக வந்து யார் எங்கே சொல்கிறாங்க? வட இந்தியத்தில் வந்து பாராட்டி இருந்திருப்பாங்க. பிறப்பிலேயே ஒருவர் குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை 1934 மே 12, 13 நீக்கணும் அப்படின்னு சொல்லி கமுதியில் குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மாநாடு நடத்தியிருந்திருப்பார். ஆனால் இது நேரு அரசாங்கம் 1948 வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கியிருந்திருப்பாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு சாரா நுழைவதற்கு தடை இருந்தது. மதுரை வைத்தியநாதர் கோயிலில் வந்து 1939 ஜூலை 8 நாள் வந்து என்ன பண்ணிருப்போன்னா ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவார். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனை எதிர்த்து அந்த மதுரை வைத்தியநாதர் கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து ஆலய பணியை புறக்கணிச்சிருவாங்க. முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுவாங்க, திருச்சூழியிலிருந்து 2 அர்ச்சகர்களை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளை துயரத்தை துடைக்க பாடுபட்டிருப்பார். 32 ஊர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை வந்து உழுவோருக்கே பகிர்ந்தளித்து வாழ்ந்திருப்பார். விவசாயிகளுக்காக பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தியிருந்திருப்பார். அதே 1938 மதுரையில் பார்த்திங்கன்னா 23 தொழில் சங்கங்களின் தலைவராக வந்து இருந்திருப்பார். மதுரை நூற்பாலை தொழிலாளர்கள் உரிமைக்காக 1938 தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து போராட்டம் நடத்தி சிறை தண்டனையும் பெற்றிருந்திருப்பார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் விவசாய மாநாடு ஒன்று வந்து நடத்திருப்பார். எங்கள் ராஜபாளையத்தில்
பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சொல்கிறேன், பெண் தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க மாதமாக இருக்கும் போதும் இப்போ வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போயிட்டுருக்கும்போது மாதமாயிடுறாங்க அப்படின்னா, அந்த மாதமாக இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து விடுப்புடன் கூடிய ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசிய மிகப்பெரிய தலைவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் வந்து முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுவாங்க, மத்திய பிரதேச சிறையில் தாமோ நகரில் இருக்கிற இராணுவ சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த கொஷின் வந்து இப்போ ரீசெண்டாக 2023 எண்டில் வந்து ஒரு கொஷின் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, தாமோ என்ற இராணுவ சிறை அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மத்திய பிரதேசம். ஓகேங்களா. முத்துராமலிங்க தேவர் பார்த்திங்கன்னா 1936, 55 அந்த 2 வருடங்களில் வந்து பர்மா போயிருப்பார். பர்மாவில் வந்து புத்த பீட்சைகளில் உயர்ந்தவர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையில் விரிப்பாங்களாமா. அது மேலே நடந்து போகிறது தான் வழக்கமாமா. இவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்கப்படுது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த அளவுக்கு இது வந்து பெண்களை இழிவுபடுத்துவது போல இருக்குது, நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து பெண்களை தெய்வமாக கருதுகிறோம், அவங்களுடைய தலைமுடி மேலே நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்து இருந்திருப்பார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாள் வந்து 20,025 நாள் வாழ்ந்திருப்பார். ஆனால் சிறையில் கழித்த நாள் 4000. அதோடைய தன்னுடைய வாழ்நாளில் 5ல் 1 பங்கு நாளை வந்து சிறையிலேயே கழிச்சிருந்திருப்பார். ஓகேங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 கிட்டத்தட்ட 10 வருடங்கள் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா சிறையிலேயே கழிச்சிருந்திருப்பார் தன்னுடைய வாழ்நாள். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான் முடிச்சு நண்பர்களே. ஸோ முத்துராமலிங்க தேவரை பற்றிய முழு டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஸோ வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடச்சிச்சினாலும் நான் அதை வந்து என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து குஷ் போட்டிருக்கேன். அந்த குஷ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்க எல்லாமே ஓல்டு கொஷின்ஸ் தான். டாப் டிஎன்பிசி கொஷின்ஸ் எல்லாமே. இப்போ முத்துராமலிங்க தேவர்னா டாப்பாக ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லா கொஷின்ஸும் அதிலேயே அப்டேட் பண்ணுவேன். இதில் எவ்வளோ கொஷின்ஸ் மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அதையும் அப்டேட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டு 2 L4, 5, 6 அதுக்கான டெஸ்ட் வந்து நாளான்னைக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கொஷின் பேப்பர் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்புகிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, பாய்.